பிவிசி பைப் வாங்க ஒரு விவசாயி வந்து கிளாரிட்டியோட வருவாங்க. ஐஎஸ்சி பைப்பா இல்லை நான் ஐஎஸ்சி பைப்பா இல்லை ஐஎஸ்சி பைப்பில் 4 கேஜி 6 கேஜா என்ன வாங்க கிளாரிட்டியோட வருவாங்க. ஆனால் ஹெச்பி ஹவுஸ் வாங்கும்போது அவங்க ஒரு குழப்பத்திலே வருவாங்க. என்ன வாங்கலாம் என்ன நம்ம தோட்டத்துக்கு அங்கே ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம். பிவிசி பைப்பில் எப்படி 4 கேஜி 6 கேஜி மென்ஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இதில் வந்து PN6 PN10 மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் 6 10ங்கிறதா வந்து கேஜ் குறிக்கிறது. அடுத்தது வந்து DN40 DN32 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது சைஸ் 1.4 இன்ச்னா 40 mm 1.5 இன்ச்னா 50 mm அது பிவிசி பைப்பில் வர மாதிரியே தான் இதில் வந்து ஆனால் டிஎன் மென்ஷன் பண்ணி அந்த நம்பர் எழுதிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PE80 PE63 PE100 PE120 இந்த மாதிரி வந்து 4 ப்ராடக்ட்ல வந்து ஹோஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. 63ல வர ஹோஸ் வந்து திக்னஸாக இருக்கும். 80ல வர்றது கொஞ்சம் மீடியம் திக்னஸ், 100ல வர்றது இன்னும் லைட்டாக இருக்கும், 120ல வர்றது ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஆனால் வந்து அதுலேயுமே கேஜ் வந்து என்ன கேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கேஜோட நம்ம அலுமையான ஏஜென்சிஸில் ஜெயின், ப்ரீமியர், ப்ரோடெக் பிராண்ட்ல வந்து ஹெச்பி ஹோசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் முன்னைக்கால ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 6 கேஜ் 4 கேஜ் இருக்குது, 6 கேஜ் இருக்குது, 8 கேஜ் இருக்குது. ஜெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 கேஜ் 8 கேஜ் இருக்குது, ப்ரோடெக்ல 6 கேஜ் இருக்குது, ப்ரீமியர்ல 4 கேஜ் இருக்குது. ஸோ இப்போ வெரைட்டி ஆஃப் ஹோசஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு என்ன கேட்டகரியில் எது வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு வந்து கேஜ் அதிகமாக நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காகவே வந்து நம்ம அலுமலை ஏஜென்சிஸில் PN16 அதாவது வந்து 5 weight ஹோஸில் 16 கேஜி ப்ளஸ் தாங்கக்கூடிய ஹோஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால பாசனோட போயிட்டு இருக்குது. நிறைய ஹோஸ்கள் கிடைக்காது இல்லை. நம்ம அலுமலை ஏஜென்சிஸில் இப்போ ரெகுலர் ஸ்டாக் இருக்கோம். வேணுங்கிறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.